1870 இங்கிலாந்துல பிரிட்டன் சொல்ற இடம் இருக்கு. அங்க கிறிஸ்டியானோ எட்மண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அங்க இருந்திருக்காங்க. அங்க இருந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு கிளினிக் இருந்திருக்கு. அந்த கிளினிக்ல இருந்த டாக்டர் மேல இவங்களுக்கு ஒரு கிரஷ் வருது. கிரஷ் இருந்ததுனால சரி ஒரு நாள் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கடத்தல போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ட் போன இடத்துல அவருக்கு எட்மண்ட்ஸ் மேல லவ் இல்ல போல. அவர் என்ன பண்ணிடுறாரு, எட்மண்ட்ஸை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. சோ இதுல கோவமான எட்மண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வாங்கிட்டு வந்த அதே சாக்லேட் டெக்னின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாய்சனை அந்த சாக்லேட்ல கலந்து அந்த எல்லா சாக்லேட்டையும் மக்கள்கிட்ட போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த மிட்டாயை சாப்பிடுங்க, அவங்க முடி வளரும், இந்த மிட்டாயை சாப்பிட்டா அவங்க ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்லாம் ரொம்பவுமே சாஃப்டா பார்க்க செம்ம கியூட்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி விற்கிறாங்க. அந்த மிட்டாயை வாங்கி சாப்பிட்ட எல்லாருக்குமே ஒரு விதமான காய்ச்சல், தோல் நோய், மயக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. அண்ட் 2 பேர் அந்த ஒரு பாய்சனை சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க. அண்ட் லேட்டரா இங்கிலாந்துல இருக்க போலீஸ் இவங்களை கண்டுபிடிக்க இவங்க ஒரு மாதிரி சீரியல் கிளர், இவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எடுத்து போயிட்டு ஒரு பிரச்சனை அடிக்கிறாங்க. அங்க அடைச்ச உடனே அங்க நிறைய வாட்டி சொல்லி ஒரே வாரம் சொல்லி கத்திருக்காங்க. ஏன் எனக்கு என்ன குறை, அழகா தானே இருக்கேன், எதுக்கு அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் அதே பேச்சு ஒரு கத்திக்கிட்டே இருக்காங்க. கடைசியா 1907 ஜெயிலே இறந்து கிடந்துக்காங்க. சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு போயிடுங்க.